ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா. ராமன் பத்ரம் பத்ரம்னு சொல்லப்படும் பல்லாண்டு அனைவரும் நன்கு வாழ்தலை நமக்கு நல்குகிறார். அதே சமயம் நாமும் ராமன் பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேணும் என்று மங்களாசாசனம் பாட வேண்டும். ராமன் தண்டகாரண்யத்துக்குள் புகுந்து 10 ஆண்டுகள் வெவ்வேறு ரிஷியின் ஆசிரமத்தில் வாழ்ந்தான். மீண்டும் சுதீஷ்ணனுடைய ஆசிரமத்தை அடைந்து அவரிடத்தில் வழிகேட்டு கொண்டு அகஸ்தியரின் தம்பி ஆசிரமத்தை சென்று ஒரு நாள் இரவு தங்கி மறுநாள் புறப்பட்ட அகஸ்தியாசிரமத்தை அடைந்தார். தூரக்கே ஆசிரமம் கண்ணில் பட்டது. ரிஷியினுடைய பெருமையெல்லாம் ராமன் உரைத்துக் கொண்டே செல்கிறார். அவருடைய பெருமையை இன்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் விகனச ரிஷியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கும் கோதண்டராமர் சன்னிதானம் கடப்பாக்கத்திலிருந்து 6 கிலோமீட்டரில் கடுக்களூர் ஆஸ்தானம். இங்கே விகனசர் பழைய நாள் விக்கிரகமாக தரிசனம் கொடுக்கிறார். வைணவ கோயில்கள் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படியும் வைகானச ஆகம முறைப்படியும் நடந்து வருகின்றன. அதிலே வைகானச ஆகமத்தை கொடுத்த வள்ளல் விகனசர். அவரைத்தான் விக்கிரக வடிவத்தில் தரித்துக் கொள்ளுகிறோம். ஓர்புறம் தனி சன்னிதானத்தில் சக்கரத்தாழ்வார் உள்ளார். திருபங்கி திருக்கோலத்தில் கழுத்தும் எடையும் கணுக்காலும் வளைந்து 3 இடங்களில் வளைவோடே சக்கரத்தாழ்வார் சுதர்சனர் உள்ளார். பின்புறத்தே நரசிம்ம பெருமான், சிங்கப்பிரான், அழகிய சிங்கர் 4 திருக்கரங்களிலும் சக்கராயுதத்தை பற்றி கொண்டு கால்களை மடித்து அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். அவரையும் தரிசித்தோம். அருகே ஹனுமான் கைகளை கூப்பிக் கொண்டு சௌமியமான உருவத்தோடே கண்டவர்களெல்லாம் மகிழும் உருவத்தில் எழுந்தருளி உள்ளார். அவரை முதலில் கவச்சத்தோடு தரிசித்துக் கொண்டோம். பேரழகு மனதை ஈர்த்தது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து கவச்சத்தை களைந்து விட்டு ஸ்வயன் திருமேனியோடு அர்ச்சக சுவாமி நமக்கு தரிசனம் செய்வித்தார். அப்போதுதான் ஆஞ்சநேயருடைய உண்மையான பேரழகு புரிந்தது. எதற்கு கவச்சம் சாத்துகிறார்கள்? நாம் ஆபரணங்களை அணிந்து கொள்வது அழகை பெருக்கிக் கொள்ள என்று நம்புகிறோம். அவ்வளவே. உண்மையில் ஆபரணத்தால் நமக்கு அழகு கூடுமா? யாம் அறியோம். ஆனால் செலவழித்த ஆபரணங்களை போட்டுக் கொள்ளுகிறோம் கூடுங்கிற ஆசையில். ஆனால் இதோ ஆஞ்சநேய சுவாமிக்கு கவச்சம் எதற்கு தெரியுமோ? அழகு கூட அல்ல, அழகை குறைத்து காட்ட. அவருடைய திருமேனி அழகை சேவித்தால் நம் கண்ணெச்சிலே பட்டுவிடும் போல உள்ளது. கவச்சத்தை போட்டால் அழகு குறையும், நம்முடைய திருஷ்டி படாது. இதுதான் பெருமானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கும் சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு அருகிலேயே ரொம்ப ஆச்சரியமான ராமஸ்தூபி 12 கோடி ராமநாமங்கள் எழுதப்பட்டு இந்த நீண்ட ஸ்தூபிக்குள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ராமநாமத்தை கொண்ட ராமஸ்தூபியையும் தரிசித்துக் கொண்டோம். ஹனுமானை கவச்சத்தோடும் கவச்சம் இல்லாமலும் சேவித்தோம். இனி மேற்கொண்டு உள்ளே ராமனையும் ஆதிகேசவனையும் சேவிக்க வேண்டும். அதற்கு முன்னால் அகஸ்தியர வணங்க வேண்டுமே. அந்த சர்க்கத்தில் இருந்தோம். அரண்ய காண்டத்தில் 12வது சர்க்கம். சப்ரவிஷ்ய ஆசிரம பதம் லக்ஷ்மணோ ராகவானுஜா அகஸ்திய சிஷ்யம் ஆசாத்திய வாக்கியமேதத் உவாச்சக. ராமன் முதலில் தன் தம்பி இலக்குவனை அனுப்பித்து, அடியோங்களெல்லாம் வந்திருக்கிறோம், வந்து தரிசிக்கலாமா? இந்த நேரம் சரியான நேரமா? அல்லது அகஸ்தியரை தொந்தரவு செய்யக்கூடாது. லக்ஷ்மணா போய் கேட்டுக்கொண்டு வா. இலக்குவன் வருகிறார். ராஜா தசரதோ நாம ஜேஷ்டத்தஸ்ய துசோபலி சுதோபலி ராம பிராப்தோ முனிம் திரஷ்டும் பாரியயா சகசீதையா. அங்கிருக்கும் ரிஷிகளிடத்தில் போய் லக்ஷ்மணன் விண்ணப்பம் செய்கிறார்.
தசரதன் என்னும் சக்கரவர்த்தி ஆண்டார். அவருடைய மூத்த குமாரன் ராமன், இளையவன் இலக்குவன், ராமனின் தர்மபத்னி சீதை. இருவரும் உங்களை தரிசிக்க விருப்பப்படுகிறார்கள். அனுமதி உண்டா? கேட்டுச் சொல்லுங்கள் என்று வினவினான். அனுகூலஸ்ச பக்தஸ்ச யதிதே ஸ்ரோத்ரமாகதः யதோக்தம் லக்ஷ்மணேனைவ சிஷ்யா அகஸ்தியஸ்ய சம்மதः புத்ரோ தசரதஸ்யேமௌ ராமோ லக்ஷ்மண ஏவச்ச. உடனே அந்த ரிஷி அகஸ்தியரிடத்துல போய், தசரதனுடைய திருமகன்களாம் ராமனும் இலக்குவனும் வந்திருக்கிறார்கள், அனுமதி கேட்டு காத்திருக்கிறார்கள், வர சொல்லவா என்று கேட்டார். பிரவிஷ்டோ ஆசிரமபதம் சீதையா சக பாரியயா யதத்ராந்தரம் தத்துவம் ஆக்ஞாபயிதும் அர்ஹசி. அப்போது அகஸ்தியர் கூறுகிறார், வைதேகிஞ்ச மகாபாகாம் இதம் வச்சனம் அப்ரவீத் ததசிஷ்யாதுபஸ்ருத்ய பிராப்தம் ராமம் சலக்ஷ்மணம் திஷ்டியா ராமச்சிரஸ்யாத்ய திரஷ்டும் மாம் சமுபாகதா. இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள்னு கேள்விப்பட்ட அகஸ்தியர் தன் சீடனிடத்தே கூறுகிறார், பிரவேசியதாம் சமீபம் மே கிமசௌன பிரவேசிதா. ஆச்சரியமா இருக்கே, சிஷ்யா ராமனா அனுமதி கேட்டு வர வேண்டும்? ஆரோ சக்கரவர்த்தி ரிஷிகளிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடியவர் என்றால் கண்டிப்பாக அனுமதி கேட்டிருக்க வேண்டும். ஆனா ராமனோ ரிஷிகளிடத்தில் கேட்டுக்கொள்ளவே பிறந்தவர். அவர்கள் சொற்படி எப்போதும் மறுக்காமல் கேட்பவன், என்னைக்கும் பணிவு மாறாதவன். அவன் போய் நமக்குள் ஒருவனாகி விடுகிறான். அனுமதி கேட்க வேண்டாம், உடனே உள்ளே வரச் சொல். யார் அவனை வெளியே நிற்க சொன்னார்கள்? ஏவமுக்தஸ்து முனினா தர்மஜேன மகாத்மனா. இந்த ஒரு வார்த்தையை அகஸ்தியர் போன்ற ரிஷியிலத்தில் பெறுவது அவ்வளவு எளிதல்ல. பெரியோர்களெல்லாம் நம்மை சட்டென்று கிட்டக சேர்க்க மாட்டார்கள். நமக்கு தகுதி இருக்கிறதா என்று பரீட்சித்துத்தான் சேர்த்து கொள்வார்கள். ஏனெனில் அவர்கள் தவம் கொலைந்து விடக்கூடாது. நாம் வெறும் வேஷதாரிகளாக இருந்து நம்மோடு அவர்கள் சேர்ந்து கடைசியில நம்மளுடைய நாற்றம் அவர்களிடத்தில் ஒட்டி கொண்டால், அவர்களுடைய நல்ல வாசனை நம்ம பேர்ல பட்டா நல்லது, நம்முடைய துர்வாசனை அவர்கள் பேர்ல போய் பட்டு விட்டால் அதனால எளிதில் அனுமதிக்க மாட்டார்கள். உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து கூறுகிறது, இதோ யுவா சியாத் சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சியாத் சயேகோ மானுஷ ஆனந்தா. ஒரு மனிதனுக்கு எப்போ நித்தியமான ஆனந்தம், உண்மையான மகிழ்ச்சி தெரியுமா? இளமை. இளையவனா இருந்தா, இளமையில இருந்தா மகிழ்ச்சி. நிறைய சொத்து பத்து, எத்தனை சொத்து இருந்ததுன்னா மகிழ்ச்சி. அதுக்கு மேல மூணாவது முக்கியமா சொல்றார், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா மகிழ்ச்சி. அது இருந்தா தான் ஒருத்தன் நன்னா இருக்க முடியும். அடியல் நம் பையலன்னா அம்மவோ கொடியவாரேன்னு திருமாலையில் தொண்டரடிப்புடியாழ்வார் பாடுகிறார். ஒரு சான்றோன் அடியேனை பார்த்து நம்ம பயல், நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையோ பயல் பயல்ங்கிறமே, நம்ம பயல் அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருக்கம்னு அர்த்தம். அத போல அகஸ்தியர் சொல்லிட்டா இருப்போம், ராமன் எவ்வளவு நெருக்கமானவன், உடனே வர சொல். கோசௌ ராமோ முனிம் திரஷ்டும் ஏது திரஷ்டுமேது பிரவிசது ஸ்வயம் ததோ கத்வாஸ்ரமபதம் சிஷ்யேன சஹ லக்ஷ்மணः பிரவேசயத்யதான்யாயம் சத்காரார்க்கம் சுசத்கிருதம் பிரவிவேச ததோ ராமः சீதையா சஹ லக்ஷ்மணः. சீடன் வந்து ராமனிடத்தில் சொன்னால் தடுப்பே இல்லை, எப்போதும் ராமா நீர் உள்ள வரலாம், ரிஷி அனுமதித்து விட்டார். ராமனுடனே லக்ஷ்மணனையும் சீதையும் அழைத்து கொண்டு அவர்களுடைய சன்னிதானத்தை நோக்கி போகிறார். அங்கே விஷ்ணோஸ்தானம் மகேந்திரஸ்ய ஸ்தானஞ்சைவ விவஸ்வதः சோமஸ்தானம் பகஸ்தானம் ஸ்தானம் கௌபேரமேவச்ச. உள்ள போவதற்குள் நிறைய ஹோம குண்டங்கள், அந்தந்த தேவதைகளுக்குண்டான ஸ்தானங்கள். அவர் தினமுமே சிறந்த யாகம் யஜ்ஞத்தை பண்ணுபவர். அதனால் இன்னன்னாருக்கு சந்நிதி, இன்னன்னாருக்கு ஸ்தானம் உள்ளது. யாராருக்கெல்லாம் இருந்திருப்பாருங்கோ, சதத்த பிரம்மணஸ்தானம் பிரம்மாவுக்குண்டான இடம், அக்னேஸ்தானம் ததைவச்ச அக்னி தெய்வத்துக்குண்டான ஸ்தானம், விஷ்ணுவுக்கு ஸ்தானம், இந்திரனுக்கு ஸ்தானம், சூரியனுக்கு இடம், சோமனுக்கு இடம், பகனுக்கு இடம், குபேரனுக்கு இடம், தாத்தா விதாதாவுக்கு இடம், வாயுவுக்கு இடம், ஸ்தானஞ்ச பாசஹஸ்தஸ்ய அதே யமதர்மராஜனுடைய இடம், பாசஹஸ்தஸ்ய வருணஸ்ய மகாத்மனः வருணனுக்கு ஸ்தானம் ததைவ காயத்ரியா காயத்ரி தேவிக்கு, அஷ்டவசுக்களுக்கு, நாகராஜனுக்கு, கருடனுக்கு, கார்த்திகேயனான முருகப்பெருமானுக்கு,
தர்மஸ்தானம் ததா சிஷ்யைஹி பரிவிருத்தः முனிபிர் முனிரப்யபினிஷ்பதத். இப்படிப்பட்ட ஓரொரு ஸ்தானமா தரிசித்து கொண்டு போனார். இதெல்லாம் பார்க்கறதுக்கே எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் சொல்லுங்க. இங்க 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 இவாளுக்கு ஸ்தானம். அப்ப ஒத்தொத்தரும் அவரிடத்துல ஹவிர்பாகத்தை நேர வந்து வாங்கி கொண்டு போவார்கள். நம்ம எல்லாம் இப்போ ஒரு ஹவிஸ் கொடுக்குறோம், சோறு சமைத்து அதை அக்னியில் ஆகுதி கொடுத்துட்டு இந்த தேவதைகள் வாங்கிக்கட்டும்னு சொல்றோம். அவர்கள் மானசமாத்தான் மனதளவில் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அகஸ்தியருடைய பெருமை வந்து கை நீட்டி வாங்கி கொண்டு போவார்கள். அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய தபஸ்வியாக இருந்திருக்க வேண்டும். அந்த அகஸ்தியரை அதோ தூரக்க அமர்ந்திருப்பதை ராமன் கண்டான். இவன் கீழே விழுந்து வணங்குகிறான். ராமனே வந்திருக்கிறான். அவனை வரவேற்கும் என்பதற்காக அகஸ்தியரே எழுந்து வருகிறார். ஒருத்தருக்கொருத்தர் சந்தித்துக் கொள்ளட்டும். அதற்குள் அகஸ்தியருடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அக ஸ்த, அக என்றால் மலை, ஸ்த என்றால் அடக்கியவர். அகஸ்தியர் மலையை அடக்கியவர். விந்திய மலை செருக்கோடே கிடுகிடுகிறவன் வளர்ந்ததாம். மேருமலையை தாண்ட போயிற்று, ஹிமாச்சலத்தை தாண்ட போயிற்று. ஆகவே சூரிய சந்திரர்களுடைய கதி, உலகத்தினுடைய சுழற்சியே தப்பாக போய் இருட்டும் வெயிலும் மாறத் தொடங்கிற்று. இதை கண்ட எல்லாரும் அகஸ்தியரிடத்தில் வேண்டினார்கள். இந்த விந்தியமலை எப்படி அடக்குவதுன்னு தெரியவில்லை, வளர்ந்து கொண்டே போகிறார். அகஸ்தியர் அந்த பக்கம் வந்தார். அவர் குள்ளமான முனிவர். வந்ததை பார்த்து மலை, விந்தியமலை தலை வணங்கி கைகூப்பிற்று. அவர் சொன்னார், வணக்கத்தோடு இருக்கிறாய், பார்க்க நன்றாக இருக்கிறாய். நான் தெற்கு திசையை நோக்கி உன்னை தாண்டி போக போகிறேன். தாண்டி விட்டு திரும்பி வரும் வரை வணங்கிய தலையை நிமிராதே, இப்படியே இரு என்று சொல்லிவிட்டு போனார். அப்பதான் பொதிகமலைக்கு வந்தார். வந்தவர் வடக்கே செல்லவே இல்லை. அவர் போனால்தானே விந்தியமலை தலை தூக்க. அதனால தெற்கு பக்கத்துல வந்தவர் தாண்டியே போகாமல் விந்தியமலையை அடக்கியவர் என்கிற பேரே பெற்றார். திரும்ப வராமல் இன்றும் நம் அருகிலேயே இருக்கிறார் தான் அர்த்தம். இவர் முத்தமிழ் வளர்த்து கொடுத்தவர். இவர் முத்தமிழ் நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். அது இப்போது கிடைக்கவில்லை. ஆனால் இவருடைய சீடர் தான் தொல்காப்பியம் எழுதியிருக்கிறார். அப்பனா எவ்வளவு பழைய நூல்கள், எவ்வளவு பெரிய பழைய ரிஷியாக இருந்திருக்கிறார். இவருடைய மனைவி லோபமுத்ரான்னு பெயர். அவள் கவேரராஜனுடைய பெண். லோபமுத்ராவை கல்யாணம் பண்ணி கொண்டார். அவள் தண்ணீர் வடிவத்தில் இருந்தாள். ஒரு கமண்டலத்தில் அடைத்து வைத்திருந்தார். அப்பதான் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவுமாக சேர்ந்து கமண்டலத்தை தள்ளிவிட்டு காவேரியாக ஓடி வருகிறாள். என்றும் காவேரி காவேரின்னு சொல்லுகிறோமே. எங்கோ மேற்கே மைசூருக்கு பக்கத்துல குடகு மலையில் பிறந்து அங்கிருந்து காவிரி பூம்பட்டினம் பூம்புகார்ல போய் கலக்கிறாள். நீண்ட காவிரி. அவள் தான் லோபமுத்ரா. இவருடைய கைப்பிடித்தவள். கீழே இல்வலன், வாதாபி ஆகியோருடைய சரித்திரம் பார்த்து விட்டோம். இவருடைய பிறப்பே ஆச்சரியம். பிரம்மாவனுடைய குமாரர் மரீச்சி, மரீச்சியினுடைய மகன் கஷ்யபன், கஷ்யபனுடைய பிள்ளை சூரியன், சூரியனிடத்தே இவர் பிறந்தார் என்று கூறுகிறோம். இவருடைய மற்றொரு பிறவியாய் வசிஷ்டர் மித்ராவருணர்களுக்கு பிறக்கும் போது 2 கும்பத்தில் பாதுகாக்கப்பட்டார்கள். அதனால இவருக்கு கும்ப சம்பவர் என்கிற பேர் உண்டு. அகஸ்தியர்னு பெயர், அதே மலை அடக்கியவர்னு பெயர், கும்பசம்பவர் என்னும் பெயர். இவர் ஓர் முறை நகுஷன் இந்திர பதவியை அடைந்தான். இந்திராணிக்கருகிலே அமர்வதற்காக பல்லக்கில் போகிறான். சப்த ரிஷிகளும் பல்லக்கை தூக்குகிறார்கள். இவர் குள்ளமான ரிஷி. சர்ப்ப சர்ப்ப, என்ன மெதுவா நடக்கிறீர், வேகம் வேகம் என்று நகுஷன் கூறினானாம். கோபம் வந்த இவர், நீ சர்ப்பமாக போய் பிறப்பாய் என்று சபித்தார். நகுஷனே தலகுப்பற கீழே விழுந்து சர்ப்பமாக கிடந்தான். எனக்கு சாப விமோசனம் எப்போது என்று கேட்க, பாண்டவர்கள் உன்புறத்தே வருவார்கள். அப்ப தர்மபுத்திரன் பீமசேனன் வந்து அவர்களுடைய கால் உன் பேர்ல பட்டு உனக்கு சாப விமோசனம்னு கூறினார். அப்பதான் நகுஷனுக்கு விமோசனமே ஏற்படுத்தித்து. விருத்ராசுரனை இந்திரன் ஒழிக்க வேண்டும், அழித்தார். அப்போது காலகேயன் சமுத்திரத்துக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார். அவரை எப்படியும் அழிக்க முடியவில்லை. அந்த சமுத்திரத்தில் தண்ணீர் இருக்கும் வரை அவனை அழிக்க முடியாது. ஆனால் அகஸ்தியர் சமுத்திரத்தினுடைய தண்ணீரையே கடல் தண்ணீர் முழுக்கத்தான் குடித்து காலகேயன் விருத்ராசுர இவர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தார்னு சொல்லுகிறோம். சிறந்த ரிஷி அகஸ்தியர். ராமனாலேயே வேண்டப்பட்டவர். இனி அகஸ்தியர் ராமனுக்கு என்ன கொடுக்கிறார்னு கேட்போம்.